52 லட்சம் ரூபா வண்டி வரும்போதே வந்து ஆர்டிஓல இருந்து வரும்போதே வண்டி ஃபுல்லா வந்து சேரும் சகதியமா தான் வந்துச்சு. பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் வந்து வெளியில தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வண்டியை க்ளீன் பண்ண ஒரு பெரிய ஸ்கிராட்ச் வந்து ஒரு சைடுல அடிபட்டு டென்ட் ஆனதே தெரிஞ்சிருச்சு. இது பெயிண்ட் பண்ணல சார், பெயிண்ட் பண்ணது கிடையாது. என்னது இது என்னது ரீபெயிண்ட் பண்ணிருக்கீங்க? ஸ்கூல்ல வந்து என்னன்னா வந்து அந்த இடத்துல ரீபெயிண்ட் பண்ணி டச் அப் பண்றதுக்கு இவங்க பாத்துருக்காங்க. புது காருக்காக என்ன காசோ அந்த காசை பே பண்ணி வண்டிக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஆனா வண்டியில வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ரீபெயிண்டட் வெஹிக்கிள் இது டெமோ வண்டின்றதான் சார். 100% இது டெமோ வண்டி. 100% இது டெமோ வண்டி தான். இது டெமோ வண்டி இல்லைன்னா வந்து ஏற்கனவே அடிப்பட்ட வண்டியை இவங்க ரீஃபர்பிஷ்டு வண்டியா ரெடி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்காம QC பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுத்ததே முதல்ல தப்பு. என்னை கேட்டுட்டு தான் வந்து QC பண்ணி என்கிட்ட செக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கணும். ஒரு தடவை கூட நாங்க ஓட்டல. வண்டி பார்க்கல சார். நான் அப்பவே கேட்டோம். குன் வந்து நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், குன்னோட பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கஸ்டமர் சப்போர்ட்ல ஒஸ்ட் சார். சார் 6ஆம் தேதி வந்து இங்க BYD குன்ல வந்துட்டு ஒரு C-Lion 7 சொல்லிட்டு ஒரு வண்டி ஒன்று புக் பண்ணியிருந்தோம். 52 லட்சம் ரூபா வண்டி புக் பண்ணி ஃபுல் பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து திங்கக்கிழமை முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு பேப்பர் ஒர்க் முடிச்சு இன்னைக்கு வந்து சாயங்காலம் 4:30-5 எங்களுக்கு டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. டெலிவரிக்காக ஃபேமிலியோட எல்லாரும் இங்கே வந்துருந்தோம். நாங்கள் டெலிவரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்த இடத்துல வந்துட்டு வண்டியில வந்து வரும்போதே வந்து ஆர்டிஓல இருந்து வரும்போதே வண்டி ஃபுல்லா வந்து சேரும் சகதியமா தான் வந்துச்சு. வந்த இடத்துல என்னடா இது இந்த நேரத்தில் இப்போதான் உட்காந்து அவசரமா வண்டியை ரெடி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் வந்து வெளியில தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வண்டியை க்ளீன் பண்ண ஒரு பெரிய ஸ்கிராட்ச் வந்து ஒரு சைட்ல அடிபட்டு டென்ட் ஆனதே தெரிஞ்சிருந்துச்சு. சரி, டென்ட் தான் தெரியுது, இது ஏதோ இப்போ வரும்போது அடிபட்டுக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ டிரைவர் வரும்போது. அதுக்கப்புறம் முன்னாடி ஃபுல்லா கம்ப்ளீட்டா வண்டியை செக் பண்ணும் போது ஃப்ரண்ட்ல வந்து ஏற்கனவே அடிபட்டு அந்த ஸ்பேரை வந்து மாத்தினா மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட்டு. நாங்கள் அதை அவங்கள்ட்ட செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை சார் இது வந்து ஏற்கனவே வரும்போதே இருந்திருக்கும், எங்களுக்கு இதை பத்தி ஐடியாவே இல்லை, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணோம், நாங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை QC நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பின்னாடி கண்ணாடியில இருந்து சைடு மட்ல இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து டென்ட் இருந்திருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்பேரை மாத்தினா மாதிரி தெரியுது. இது வந்து BYDல இருந்து இப்படிதான், இல்லை அவங்களே இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை இங்க வந்து குன்ல இந்த வேலையை பார்த்தாங்களான்னு தெரியல. குன்ல வந்து என்னன்னா வந்து அந்த இடத்துல ரீபெயிண்ட் பண்ணி டச் அப் பண்றதுக்கு இவங்க பார்த்துருக்காங்க. நான் பே பண்ணது வந்து ஃபுல் புது காருக்காக நான் பே பண்ணேன். டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் வாங்கி பண்ணல. புது காருக்காக என்ன காசோ அந்த காசை பே பண்ணி வண்டிக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஆனா வண்டியில வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. கேட்டோம், நாங்க 4 மணில இருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்க பண்ணி தந்துடுறோம், வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. இடையில 2 மணி நேரம் யாருமே எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. கூப்பிட்டு க்ளோஸ் பண்ணும் போது சொன்னாங்க, நாளைக்கு காலைல பேசிக்கலாம் சார், இப்போ எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஆன்சர் பண்ண போறாங்கன்னு அவங்க தெரியல. இப்போ எங்களுக்கு வண்டி வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சார். டெலிவரி எடுக்கல, எந்த டாக்குமெண்ட்லயும் சைன் பண்ணல. எடுத்த வண்டி அங்கேயே நாங்க வச்சுட்டு வந்திருக்கோம். வண்டி என்ன டெமோ வண்டியா இல்ல என்ன டவுட் இருக்கா? இது டெமோ வண்டின்றதான் சார். 100% இது டெமோ வண்டி. 100% இது டெமோ வண்டி தான். இது டெமோ வண்டி இல்லைன்னா வந்து ஏற்கனவே அடிப்பட்ட வண்டியை இவங்க ரீஃபர்பிஷ்டு வண்டியா ரெடி பண்ணிருக்கோம். 100% ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே ரீபெயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்பவே என்ன சொல்றாங்கன்னா, சார் வேற ஒரு வண்டியை வர வச்சு அதை எடுத்து நாங்க இதுல மாத்தி தரோன்றாங்க. நான் புது வண்டியை வாங்குறதுக்கு வந்து அதுல இருந்து இது ஸ்பேரை மாத்துறதுக்கு நான் வரல. இங்க நான் வந்தது புது வண்டி காசு கொடுத்தேன், எனக்கு புது வண்டி வேணும். ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்காம QC பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுத்ததே முதல்ல தப்பு. என்னை கேட்டுட்டு தான் வந்து QC பண்ணி என்கிட்ட செக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கணும். இப்போ என்ன சொல்றாங்க, சார் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், என்ன கேட்காம என்னோட கன்சர்ன் இல்லாமல் ஒரு அடிப்பட்ட வண்டி QC செக் பண்ணாத வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க பண்ணிருக்கூடாது, அனுப்பியிருக்கவே கூடாது. வண்டி வந்து பக்கா ஆக்சிடென்ட் வந்து ரீபெயிண்ட் பண்ணிருக்காங்க. பைக்ல வேணாம்னு சொல்லியாச்சு. ஒரு நைட் ஆயிடுச்சு சார். லேட் நைட்ல வேணா நம்ம மார்னிங் பேசிக்கலாம்னாங்க. அது வரைக்கும் இந்த வண்டியை நான் டச் பண்ண மாட்டேன்னாங்க. இந்த வண்டி அசம்பிள்டு வண்டி, ஃபுல் அசம்பிள்டு வண்டி. இப்போ வந்து பாக்குறேன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்காங்க. புது வண்டியில சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக சார் புது வண்டி கொடுத்தேன் உங்களுக்கு. நான் ஓவர் நைட்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். ஓவர் நைட்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, வேற ஒரு வண்டியில இருந்து நான் எடுத்து மாத்தி போட்டுட்டேன். எப்படி போட்டீங்கன்னு கேட்டா வேற ஒரு வண்டி. அப்ப என்ன, இந்த வண்டி எடுத்து போட்டு இன்னொரு கஸ்டமரை அப்படியே ஏமாத்திக்கிட்டே மாத்தி ஏமாத்தி. இவ்வளவு பேர் நிக்கிறேன், எங்களே முட்டாளாக்குறீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நேத்து பேசினார்ல அவரு. நேத்து பேச போன் காமிச்சிங்களா சார்? இப்ப நான் சொல்றது மட்டும் நீங்க கேளுங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க சொல்றது நான் கேட்கறேன் சார். நீங்க சொல்றது கேட்க நான் வரல சார். வீடியோ காட்டுங்க, அந்த வீடியோ காட்டுங்க. நேத்து நைட் எடுத்த வீடியோ காட்டுங்க. நேத்து நைட் உங்க வீடியோ எடுக்க விட்டாங்களா சார் அந்த வண்டியை? வீடியோ காட்டுங்க, நீங்க வீடியோ காட்டுங்க சார். காட்டுங்க பாருங்க சார். டைமிங்கோட இருக்கு பாருங்க சார்.
ஃப்ரண்ட்ல அடிப்பட்ட வண்டியை இவங்க இது பண்ணி பேட்ச் பண்ணி அதுல வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேல வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க சார், பட்டி பார்த்து வச்சிருக்காங்க. பட்டி பார்த்து வச்சு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது கலரை மேட்ச் பண்ண முடியல இவங்களால. அவங்க ரீபெயிண்ட் டச்சப் பண்ணலாமா? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டிக்கு ரீபெயிண்ட் டச்சப் பண்ணலாமா? இல்ல பிஓடில இருந்தே பண்ணி வந்துச்சா? இல்ல அந்த அளவுக்கு இவங்க QC பண்ணிருக்காங்களா? ஒரு வண்டியை QC பண்ணாம எப்படி சார் இவங்க RTO அனுப்புவாங்க? இப்போ காலையில் வந்து பார்த்தப்ப அந்த ஃப்ரண்ட் பம்பரு சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நான் காசு கொடுத்தது புது வண்டி எடுக்கிறதுக்கு தான் காசு கொடுத்தோம். ஆனால் 52 லட்ச ரூபா சார் வண்டியோட காஸ்ட். புது வண்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் காசு கொடுத்தா இவங்க எனக்கு ஆல்ரெடி வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி ரீபெயிண்ட் பண்ண வண்டியை ஜஸ்ட் ஸ்பேரை மாற்றி இப்போ எனக்கு வண்டியை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. காலைல வந்தால் ஒரு 11 மணிக்கு நாங்கள் வரோம், வண்டி வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு. இப்போ நான் கேட்குறோம், என்ன சார் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குது, நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களா அப்படின்னா, இதுதான் சார் வண்டி, இந்த வண்டி இப்போ கரெக்டாக இருக்குது சார், எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆன வண்டி ரீபெயிண்ட் பண்ண வண்டியை கண் எதிர்க்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு போக முடியும்? வண்டி பக்காவை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க. ரீஃபர்பிஷ்ட் வண்டி ரீபெயிண்ட் பண்ணி வண்டி பக்கா ரீபெயிண்ட் வண்டி, இது பக்கா ரீபெயிண்ட் பண்ணியிருக்கு. 52 லட்ச ரூபா வண்டி ஆக்சிடென்ட் பண்ணி இவங்க வந்து ரீபெயிண்ட் பண்ணி டச்சப் பண்ணி மேக்கப் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி இவங்க எங்களுக்கு கொண்டு வந்து அது காம்பன்சேஷன் இவங்க 12,000 ரூபாய்க்கு செராமிக் கோட்டுங்க பண்ணி தராங்களா சார்? ஒரு தடவை கூட நாங்கள் ஓட்டல. வண்டி பார்க்கல சார். நான் அப்பவே கேட்டோம் சார், வண்டியை நாங்கள் யார்டில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னு. சார் யார்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இது RTO போவோம் சார், இங்கே வராது சார் அப்படின்னாங்க. ஆனால் கஸ்டமர் சப்போர்ட்டில் ஒஸ்ட்டு சார். குன் வந்து நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், குன்னோட பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் குன் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு GM நேற்று வரைக்கும் எங்களை உட்கார வச்சிருந்து ஒரு எம்ப்ளாய்கிட்ட சொல்லி போயிட்டு வர சொல்லுங்க, நாளைக்கு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போகல அப்படின்னதுக்கப்புறம் மீடியா வந்ததுக்கப்புறம் GM 5 நிமிஷத்தில் இங்கே வந்துட்டார். திருப்பி காலையிலேருந்து நாங்களா ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் எல்லாம் மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. நாங்கள் வண்டியே வேணான்ட்டோம். ஆக்சிடென்ட் ஆன வண்டி எப்படி சார் இவ்வளோ காசு கட்டி வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி ஒரு ரீபெயிண்ட் பண்ண வண்டி ரீஃபர்பிஷ்ட் வண்டி நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் சார். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் தான் சார். நெக்ஸ்ட் நாங்கள் கம்ப்ளைண்ட் தான் போய் கொடுக்கணும். இப்போ கன்சியூமர் கோர்ட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போனோம். இப்போ ஆனால் இந்த வண்டி எடுக்கிற மாதிரி நாங்கள் ஆக்சிடென்ட் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்துட்டோம். ரீபெயிண்ட் பண்ண வண்டி, அந்த வண்டி எடுக்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை. வண்டிக்கு லோன் ப்ராசஸ் ஆயிருக்கு சார். சார் வண்டி வந்து கம்ப்ளீட்டாக இதுவாயிருக்கு சார். கம்ப்ளீட் லோன் ஆயிருக்கு சார். இந்த வண்டி எங்களுக்கு வேணாம் சார். எனக்கு புது கார், எனக்கு வேற கார் எனக்கு ப்ராப்பராக இம்போர்ட் பண்ணி அவங்க QC பண்ணி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் இந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டி எங்களுக்கு வேண்டாம். ஆக்சிடென்ட் ஆகி அந்த வண்டி ரீபெயிண்ட் பண்ண வண்டி இப்போ டோரெல்லாம் கழட்டி மாற்றிருக்காங்க சார். டோர் கழட்டி மாற்றிருக்காங்க, ஃப்ரண்ட் பம்பர் கழட்டி எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. இந்த வண்டி எங்களுக்கு வேண்டாம்.